வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாம் கட்டம் நிகழ்ச்சியாக, அதாவது பாலஸ்டம்பி பி மேட்டூரில் திருத்தேர் திருவிழா நடைபெறுவது மைனர் தியாகராஜன் அவர்கள் தலைமையில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. மூன்றாம் கட்ட நிகழ்ச்சியாக பார்த்திங்கன்னா அங்க பிரதேசம் நடந்துகிட்ருக்கு. அங்க பிரதேசம் தொடர்ந்து பால் குடம் எடுத்து வராங்க பக்தர்கள். அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏற்கனவே 2 வீடியோவில் இல்லாத ஒரு நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அங்க பிரதேசம் கோயிலை சுற்றி பண்ணிட்டு வராங்க. பார்த்தீங்களா, அங்க பிரதேசம் பண்ணிகிட்ருக்காங்க. கோடு கிழிச்சு பக்தர்கள் நேர்த்தி கடை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பால் குடம் எடுத்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். பக்தர்கள் பால் குடம், அக்னி சட்டி இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரொம்ப அற்புதமாக அழகாக பக்தர்கள் நேர்த்தி கடை பார்த்திங்கன்னா அக்னி சட்டி எடுத்துகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி இங்கே என்ன சொல்கிறது, ஒரு 5-6 அக்னி சட்டி ஒரே டைமில் அந்த ஒரு தோணி மாதிரி கட்டி அதில் அக்னி சட்டி ஏந்தி வராங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். கரகம் பால் கூட எடுத்துகிட்டு வராங்க, அதையும் பார்க்கலாம். நிறைய பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். பக்தர்கள் எடுத்து வரிசையாக எல்லாம் ஊர் கூடி தேர் இழுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஊர் கூடி தான் அங்கே வந்து அந்த பால் குடம் எடுத்து வந்துட்டுருக்காங்க பக்தர்கள். பாருங்கள், ரொம்ப அழகாக பக்தர்கள் அருளோட, அம்மனோட அருளோட எடுத்து வந்துட்டுருக்காங்க. என்றும் எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் பி மேட்டூர் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்று இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பக்தர்கள் அக்னி சட்டியோடு வந்துட்டுருக்காங்க நேர்த்தி கடை. நம்ம ரொம்ப மன உருகி வேண்டி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அக்னி சட்டி எத்தனை 5 அக்னி சட்டியோட ஏந்தி வராங்க ஒரு பக்தர். ரொம்ப அழகாக அப்படின்றாங்க. பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அவங்க ஏந்தி வரவங்களுக்கு, அக்னி சட்டி ஏந்தி வரவங்களுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. பால் குடம் இருக்கிறவங்களும் தண்ணி ஊற்றுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துட்டே வாங்க. நீங்கள் ஒவ்வொரு அந்த பக்தர்கள் பால் குடம் அக்னி சட்டி எடுத்து வரது தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி சொல்லி இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு பக்தர்களும் வீதியை சுற்றி வரப்போ அந்த அக்னி சட்டி பால் குடம் எடுத்து வரவங்களுக்கு தண்ணி ஊற்றி அந்த அக்னி நெருப்பு மேலே சுடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறாங்க. கூலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அம்மனுக்கு ஊற்றுற மாதிரி நினச்சி அந்த பால் குடம் அக்னி சட்டி எடுத்து வரவங்களுக்கு ஊற்றிட்டு இருக்காங்க. பாருங்கள், ரொம்ப மன உருகி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த நாங்கள் பார்க்க ரொம்ப மன உருவத்தோட அந்த பக்தர்கள் ஆடி அம்மன் அருளோட ஆடி வர்றதை பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பார்த்து கிளம்பிவிட்டார்கள். அதனால் உடனடியாக அளவு கொண்டவர்கள் கோயில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் கூறிக்கொண்டே உள்ளோம், உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அளவு கொண்டவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக அளவு குத்துறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அளவு குத்த போகிறாங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க.
இன்னொரு கப்பை ஃப்ரீங்க ஒரு கட்டி விடுங்க. போட மாலை போட முடியாதுங்க. அவுத்து கட்டுங்க. அவுத்து கட்டுனுங்க. மச்சி இங்கே பாரு மச்சி.
பக்தர்கள்லாம் வரிசைப்படுத்தி அந்த அலகு குத்தி வர அந்த அழகு ரொம்ப அற்புதமாக அழகாக பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பக்தர்களாக வேண்டுதலுக்காக அந்த 20 அடி 25 அடி அளவு குத்தி வர்ற அழகு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக மெய் சிலுக்கிற அளவுக்கு இருக்குது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்படி இவ்வளோ தூரம் அந்த 20 அடி 25 அடிலாம் அளவு குத்தி வராங்கன்னு தெரில. ரொம்ப அவ்வளோ பக்தர்கள் வேண்டி அம்மனுக்காக வேண்டுதலுக்காக அலகு குத்தி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. திருவிழா அலகு குத்துறது பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் அவ்வளோ ஆணுக்கு இணையாக பெண்களும் அலகு குத்தி அந்த ஆடி வர அழகு ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது. இங்கே ஒரு பெண்மணி அப்படி தான் தனியாக அலகு குத்தி அந்த நேர்த்தி கடை நேர்ன்றதுக்காக அலகு குத்தி ஆடிட்டு வராங்க பாருங்கள் அம்மன் அருளோட. அதை பார்க்கவே மெய் சிலுக்கிற அளவுக்கு இருக்குது. இது போன்ற நிறையா சுவாரஸ்யமாக நிறையா விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள்.
குச்சியை தனித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 108 சங்கு 108 சிவலிங்கம் வச்சு ஒரு பூஜை நடந்துகிட்ருக்கு. இந்த ஊர் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை தொடர்ந்து அன்னதானத்தோட இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது போன்ற
ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பண்ணி அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.